திருச்சி காவிரி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடினாலும் புது ஐயன் வாய்க்கால் ராம வாய்க்காலில் தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாய்க்கால்கள் தூர்வாராமல் இருப்பதால் வேளாண் பணிகள் முடங்கியுள்ளதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி ஆறு கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னா, எங்களுக்கு பாசன வாய்க்கால் புது ஐயன் வாய்க்கால்னு பெட்டவாய் தலையிலிருந்து பிரிஞ்சு வருது. அந்த வாய்க்கால் தூர் வாரிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எஃப்எம்பி படி அந்த வாய்க்கால தூர் வரல. ஏன்னா ஆற்று பாதுகாப்பு கோட்டத்துக்கிட்ட வரைபடம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்க நாங்கள் அளக்க கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. மக்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண கிடையாது. இப்போ அந்த வாய்க்கால பெருகமணியில் 3 கட்டைங்கிற ஒரு இடம் வரைக்கும் தூர் வாடிட்டாங்க சார். ஆனால் எங்கள் ஊருக்கு தண்ணி வராது. ஏன்னா அங்கே முழுக்க ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்புகளை நீக்கணும். வரைபடப்படி எங்களுக்கு நீக்கி ஆக்கிரமிப்புகளை எடுத்து கொடுத்தாதான் எங்களுக்கு தண்ணி வரும். அப்போ தான் எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியும். பெட்டாத்தள்ளியில் இருந்து பெருகுமணி வர தூர் வாரி கொடுத்துட்டாங்க. 7 கிலோமீட்டர் தூர் வாரிட்டாங்க. ஆனால் இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, பெருகுமணி பக்கத்தில் வந்தோன்னே அந்த வாய்க்கா 3 வாய்க்கால பிரியுது. பிரிகிறப்ப ஒரு வாய்க்கா கிளை 2 வாய்க்கா கிளை வாய்க்கால போயிடுது. ஒரு வாய்க்கா நடு வாய்க்கா ஐயன் வாய்க்கால வருது. இதில் என்னான்னு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பழைய அளவு இல்லாமல் 2 அடி வாய்க்காலாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கொஞ்சம் அகலப்படுத்தி எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுத்தா தான் கடைமடை வர போவோம் அப்படின்னு நான் மனு கொடுத்துட்டேன். கலெக்டர்கிட்ட போய் நானும் ஐயா கண்ணு தலைமையில் போய் மனு கொடுத்துட்டோம். எந்த அதிகாரியும் வரல. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வாய்க்காலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் கடைமடை முடிய விவசாயம் போகுமா? நான் இங்கே கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு 150 ஏக்கர் பக்கத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 150 ஏக்கருக்கும் ராமவாத்தலை வாய்க்காலில் பெட்டாத்தலையிலேருந்து பிரிஞ்சு வருது. அந்த வாய்க்கால் சரியானபடி தூர் வராமல் தண்ணியும் சரியானபடி வர்றது கிடையாது. எங்களுக்கு ஆங்காங்கே வண்டி இறங்குவதற்கு ஈஸியாக உள்ள இடத்துல மட்டும் தூர் வாரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இடைஞ்சலாக இருக்கிற பக்கம்லாம் தூர் வர்றது கிடையாது. ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இதே தொந்தரவாக இருக்குது. எங்களுக்கு வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த எங்கள் ஏரியாவில் 25 ஏக்கர்லேருந்து 50 ஏக்கர் வரைக்கும் தரிசாக கிடக்குது. இது எங்களுக்கு ரொம்ப இரவு நேரத்தில் பாய்ச்சணுன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு இதெல்லாம். அதனால் எங்களுக்கு இது நல்ல ஒரு சொல்யூஷன் அதை அமைச்சு கொடுக்க மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த விவசாயிகளை முக்கொம்பு ஆற்று பாதுகாப்பு பிரிவு அதிகாரி சதீஷ்குமார் மிரட்டியதாக புகார் எழுந்துள்ளது. நான் இன்ஜினியரா, நீங்க இன்ஜினியரா என்று கேள்வி எழுப்பிய அந்த அதிகாரி, தேவையில்லாமல் பேசினால் அரசு அதிகாரியின் வேலைக்கு இடையூறு செய்ததாக புகார் அளிப்பேன் என்று மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. இல்ல சார், இப்ப என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், அதான் நான் என்னன்னு கேக்குறேன். கொடுங்க